ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னுடைய குழந்தைனுடைய பர்த்டேன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேஷன் பண்ணல, சிம்பிளாக தான் செலிப்ரேஷன் பண்ணோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஏற்பாடு வந்து அக்கா மச்சான் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து அத்தை குழந்தையெல்லாம் மதுரைக்கு போயிருந்தாங்க. அன்றைக்கி அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் வந்த பிறகு தான் டெக்கரேஷன் எல்லாம் வாங்க போயிருந்தாங்க. வாங்கிட்டு வந்து நானும் அப்புறம் பாப்பா போயிருந்தோம். சாமி வந்து மலைக்கு போயிட்டாங்களே, அதனால் சாமி வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால் வந்து குழந்தை தான் என்னை கூப்பிட வந்திருந்தான். அதனால் நான் போன பிறகு அதுக்கப்புறம் பலூன்லாம் ஊதி எல்லாருமே சேர்ந்து ஊதி அப்புறம் ஒரு வழியாக ஒட்டியாச்சு. அப்புறம் கேக் வந்து அக்கா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பிளாக் ஃபாரஸ்ட்டு. நம்மளாலலாம் கேக் சாப்பிட முடியாத, இதோட நான் 2வது வாட்டி மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க மச்சனுடைய பர்த்டேக்கும் அப்பவும் பிளாக் ஃபாரஸ்ட், ஏன்னா அதில் எக் கலந்துருப்பாங்களாமே. நானும் அப்பவும் சாப்பிடலை, இப்பவும் சாப்பிடல. அதனால் வந்து தம்பி வந்து எனக்காண்டி ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் முன்னாடியே ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துட்டான். செலிப்ரேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நல்லா கலர் பேப்பரு ஸ்ப்ரே எல்லாம் அடித்து நல்லா அவனுக்கு பிறந்தநாள் வந்து சூப்பராக கொண்டாடிருந்தோம். இதனால் வேறு அவன் ஃபேமிலி கூட கொண்டாடி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடியிருக்கான். ஆனால் இது வந்து ஃபேமிலியோடு கொண்டாடுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லாமே நம்ம அக்கா வந்த ராசி எல்லாமே ஒவ்வொன்றா எல்லாமே நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கு. சூப்பராக இருந்துச்சு. மச்சான் பர்த்டேவும் அவங்க தான் செலிப்ரேஷன் பண்ணாங்க. இது வந்து குழந்தையோட பர்த்டே. நான் அடுத்த குழந்தையோட பர்த்டே எல்லாமே இன்னும் வருஷம் இனிமேல் அவங்க தான் செலிப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சரி, இப்படியே இந்த சந்தோஷம் வந்து இப்படியே எப்போவுமே இருக்கணும், கடவுள்கிட்ட இதே மாதிரி தான் வேண்டிக்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் மேரேஜுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2 வாரம் தான் கிடக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் அடுத்த வந்து பொங்கல் ஷாப்பிங் மாதிரி, சின்ன ஷாப்பிங் மாதிரி அந்த ஒரு வீடியோவும் வரும். அப்புறம் வந்து அவன் கேக்லாம் வெட்டி முதல்ல ஃபஸ்ட்டு அத்தை போக மாட்டேன் நாங்கள் கட்டாயப்படுத்தி அத்தையை தான் ஃபஸ்ட்டு ஓட்ட சொன்னோம். அப்புறம் அத்தை, அப்புறம் மச்சான், அப்புறம் வந்து அக்கா, அப்புறம் வந்து நான் போனேன். அப்புறம் வந்து அப்புறம் கொழுந்தனோட ஃப்ரெண்டு வந்து அவன் ஆளை கூட்டு வந்திருந்தான். அப்புறம் வந்து இன்னொரு குழந்தை, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தான். இன்னொருத்த வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். அவன் வந்து லாஸ்ட்டில் வருவான். அவனை வச்சு நான் நிறைய வீடியோவில் குமைச்சிருப்பேன். நீங்கள் குமைக்கிறத பற்றி யாருன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த கேமராமேன் தான், வேறு யாருமே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு பிறந்தநாளுமே. எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும். இந்தமாரி சந்தோஷம் எப்போவுமே கடைசியில் நீடிக்கணும்னு நான் இந்த வீடியோலுமே நான் சொல்லிக்கிட்டேன். அவன் ஆள் தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தது. சூப்பராக இருந்துச்சு. அந்த கிஃப்ட்டையும் பிரிக்க சொல்லிட்டாங்க. என்ன கிஃப்ட்டு நாங்கள் எல்லாருமே ஆர்வமாக இருந்தோம். பார்த்தா பிள்ளையார் சூப்பராக இருந்தார். பிள்ளையார் நல்லா, அதில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் ஸ்டோன் வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை தொட்டாலே அது ஒரு சூப்பராக இருந்துச்சு ஸ்டோனு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கனால உங்களுக்கு அது எதுவும் தெரியல, ஆனால் பக்கத்தில் வந்து செம்மையாக இருந்துச்சு. வீடியோ வந்து எப்படி எடுத்து வச்சுருக்கா நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலைகீழ அப்படி இப்படி நான் இப்படி எடுக்க சொன்னால் அவன் எப்படியோ எடுத்து வச்சுருந்தான். சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அவன் வந்து ரொம்ப இதாக எடுத்து வச்சுருந்தான். எனக்கு அதான் இதாகிட்டு. ஆனால் வீடியோ எப்படிலாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயோ பாவம், அந்த பாப்பா ஊட்டும் போது தான் பாலுக்கு வந்து கீழே விழுந்துருந்துச்சு. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அப்புறம் வந்து பசங்க வந்து கேக் வெட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் உள்ள குழந்தை இனி விட வந்துருந்தான். அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்கினது எல்லாமே கொடுத்தோம் வரிசையாக. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே மூத்தவங்கள இருந்தாலும் ஆரம்பிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் உள்ள மச்சான் வந்து அவனுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துறாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் 2வது மச்சான் வந்து அக்காவும் சேர்ந்து அவங்க 2 பேர்த்துக்குமே ரிங் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. அந்த வீடியோ வந்து இப்போ பார்ப்பீங்க. பிளெயின் ரிங் மாதிரி தான் 2 பேர்த்துக்கும் ஒன்று போல். அதனால் அவன் வந்து தூரத்தில் வீடியோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா சரியாக தெரியாது. சூப்பராக இருந்துச்சு 2 பேர்த்துக்குமே. நான் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவனுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு. போன பர்த்டேக்கு நான் நினச்சேன், ஆனால் போன பர்த்டேக்கு வாங்கி கொடுக்க முடியல. அதனால தான் இந்த பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், சரி மாமா மட்டும் பக்கத்தில் இல்லைன்னு. பாப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் மாலை போடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேமிலியாக இருந்து ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.